அநேக ஜனங்கள் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறதை கேட்டிருப்போம். நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் வாழுகிறேன், என்னுடைய கணவனாருக்காக வாழுகிறேன், என்னுடைய மனைவிக்காக வாழுகிறேன், என்னுடைய பெற்றோருக்காக வாழுகிறேன் என்று அநேக பேர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் நீங்களும் நானும் யாருக்காக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவுக்காக மாத்திரம், தேவனுக்காக மாத்திரம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வண்ணமாக இன்றைக்கும் 1 பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 3வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் முழுவதையுமே நாம் இன்றைக்கு அதை ஒரு மேலோட்டமாக நாம் பார்க்க போகிறோம். மிகவும் ஆழமாக கடந்து செல்லாதபடிக்கு மேலோட்டமாக ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறதான போது பாடுகள் வழியாக, வேதனைகள் வழியாக போய்கொண்டிருக்கிறதான ஜனங்கள் தங்கள் விசுவாசத்திலே அவர்கள் நிலை பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஓடுகிறதான ஓட்டத்தை அவர்கள் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து அவர்கள் ஓட வேண்டும் என்கிறதை முன்னிறுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், 2வது அதிகாரத்திலே ஜனங்கள் தங்கள் மேல் உள்ளவர்களுக்காக கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வேலை செய்கிறதான இடத்திலே வேலையாட்கள் தங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த 3வது அதிகாரத்திலே ஒரு குடும்பத்திற்குள்ளதாக எப்படி அந்த கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும், அந்த கீழ்ப்படிதலையும் அந்த நன்னடத்தையும் எப்படி சபைக்குள்ளதாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்லாமல் தங்கள் பாடுகள் வழியாக, வேதனைகள் வழியாக கடந்து செல்லும் போது அது எப்படி கையாள வேண்டும், எதற்காக நாம் அதை கையாள வேண்டும், யார் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்கிறதான பகுதிகளை சுருக்கமாக நாம் இன்றைக்கு இந்த பகுதியிலே பார்க்க போகிறோம். வசனம் 1 12 வரையிலும் ஒரு குடும்பத்திற்குள்ளதான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு இதில் எடுத்துரைக்கிறார். வசனம் 1 6 வரையிலும் மனைவிகளுக்கு ஒரு சில விதமான கட்டளைகளை அவர் சொல்லுகிறார். வசனம் 1 அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகள் முதலாவதாக தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? ஒருவேளை அவர்களுடையதான கணவனார் தேவனை அறியாதவராக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் பேசுகிறதுனாலேயோ அல்லது மறுபடியுமாக எதிர்த்து காணப்படுகிறதன் காரணமாகவோ அந்த கணவனை மறுபடியுமாக திரும்ப கொண்டு வர முடியாது. அது எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அன்பினால் அவனுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக. பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடே உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையிலே அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். 3 விதமான காரியங்களில் இப்படிப்பட்டதான கணவன்களை கிறிஸ்துவுக்குள்ளதாக ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். 1, நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக. எப்படி கீழ்ப்படுகிறது நிமித்தமாக? பயத்தோடு உள்ளதான ஒரு கற்புள்ள ஒரு நடக்கையை நீங்கள் காத்து கொள்ளுகிற நிமித்தமாக. தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடாத படிக்கு, தேவையில்லாத பேச்சுகளில் ஈடுபடாத படிக்கு, தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு அவர்களை இன்னும் காயப்படுத்தாத படிக்கு நீங்கள் அதை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, வசனம் 3 அவர் சொல்லுகிறார், உங்களுடையதான வெளியரங்கமான அலங்காரம் எந்த விதமான மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராது. ஒருவேளை உடை ரீதியாக தலைமயிரை நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்கிறது நிமித்தமாக இந்த விதமான காரியங்கள் எல்லாமே எந்த விதமான மாற்றத்தையும் அவர்களுக்கு கொண்டு வராது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், வசனம் 4, அழியாமல் இருக்கிறதான அலங்கரிப்பினாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன விதமான அலங்கரிப்பு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் அமைதலுள்ளதான, சமாதானமாக நடத்துகிறதான, அன்போடு கூடிய ஒரு கீழ்ப்படிதலோடு உங்களை நீங்கள் உங்களுடைய கணவருக்கு தாழ்த்துகிறதான போது, அல்லது அடங்கி இருக்கும் போது, அல்லது கீழ்ப்படுகிறதான போது, அதுதான் தேவனுடைய பார்வையிலும் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அது உங்களுடைய கணவனை மீண்டுமாக தேவனுக்குள்ளதாக கொண்டு வர முடியும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள் பேதுரு. வசனம் 6 சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்.
நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார், சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவனே எஜமானனே என்று சொல்லி அன்பினாலும் கீழ்ப்படிதலினாலும் அவளுக்கு அடங்கியிருந்தவளாக இருந்தாள் என்று பேதுரு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை இந்த விசுவாசிகளுக்கு கொடுத்து அவர் ஊக்கப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதோடு கூட முடியவில்லை. குடும்பத்திலே கணவனுக்கு நேராக வருகிறதான போது வசனம் 7 பேதுரு சொல்லுகிறார், அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய மனைவிகளை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே இரக்கத்தோடும் கிருபையோடும் அன்போடும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று பேதுரு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது ஒரு தாழ்த்தப்பட்டதான ஒரு குணம் கிடையாது. ஆனால் தேவன் கட்டளையிட்டிருக்கிறதான ஒரு தெய்வீகத்துவ நடத்தையாக அது காணப்படுகிறது. எந்த ஒரு வீட்டிலே அன்பு குறைவுள்ளதாக காணப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஜெபத்திற்கு ஒரு தடையாக காணப்படுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி நமக்கு மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இப்படி இந்த குடும்பத்தில் உள்ளதான நடத்தை சீர்பொருந்துகிறதான போது அடுத்தபடியாக சபையிலே உள்ளதான நடத்தையை சீர்படுத்த வேண்டும். வசனம் 8-12 வரையிலும் பார்க்கும்போது ஒரு சபையிலே எப்படி நம்முடைய நடத்தையை காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் 8, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாயும் இரக்கமுள்ளவர்களாயும் சகோதர சிநேகமுள்ளவர்களாயும் மன உருக்கமுள்ளவர்களாயும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவனாக இருக்கிறான். ஒரு 7 விதமான கிறிஸ்தவ குண அதிசயங்களை பேதுரு இந்த பகுதியில் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், ஒரு மனதிலே ஒற்றுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இணக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நீங்கள் சரியானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், பொல்லாப்புக்கு நீங்கள் விலகி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை விட்டு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 12 சொல்லுது பாருங்கள், ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் எழுதினதான புஸ்தகத்தில் இருந்து பேதுரு இந்த பகுதியை எடுத்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவனுடைய தான உறவுகள் தன்னுடைய வீட்டிலும் குடும்பத்திலும் அது சீர்பொருந்தி சபைக்குள்ளதாகவும் மிகவும் தெளிவானதாகவும் சீர்பொருந்தினதாகவும் நன்னடத்தையுள்ளதாகவும் காணப்படுகிறதான போது அவனுடைய வேண்டுதல்களுக்கு எப்போதும் பதில் வருகிறதாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடுகிறதான அந்த கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். ஒரு மிஷனரி ஒருவர் ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்யும்படியாக கடந்து சென்றார். அந்த கிராமத்திலே ஒரு வீட்டை எடுத்து அங்கே தங்கி இருக்கிறார். ஜனங்கள் இவருக்கு எதிராக காணப்படுகிறார்கள். இவருடைய வீட்டின் மீது கல் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறார்கள். இவர் நடந்து செல்லுகிறதான போதெல்லாம் அவர் மீது காயப்படுத்துகிறார்கள், அவரை பரியாசம் செய்கிறார்கள், வேண்டுமென்று சொல்லியே அவரை வம்புக்கு இழுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த மிஷனரி அதை எதுவுமே கண்டு கொள்ளாதபடிக்கு தொடர்ந்து அந்த ஜனங்களுக்காகவும் அந்த பகுதிக்காகவும் அவர் ஜெபிக்கிறவராகவும் அவர்களோடு கூட அவர் இணக்கமாக பேசுகிறவராகவும் காணப்பட்டார். யாராவது வியாதியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் அவர்களுக்காக போய் ஜெபிக்கிறவராக இருந்தார். யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் இவர் முதல் ஆளாக போய் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக காணப்பட்டார். யாருக்காவது உணவு தேவைப்படுகிறது என்று சொன்னால் முதலாவது இவர் கடந்து சென்று அவருடைய தேவைகளை இவர் சந்தித்தவராக காணப்பட்டார். கொஞ்ச நாட்கள் ஆக ஆக இந்த ஜனங்கள் இவரிடத்துல வந்து பேச ஆரம்பித்தார்கள்.
நாங்கள் உங்களை இந்த அளவிற்கு பரியாசம் செய்கிறோம், இந்த அளவிற்கு நாங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோம், நீங்கள் எந்த விதமான போட்டிகளோ எந்த விதமான பொறாமைகளோ எந்த விதமான தீங்கும் எங்களுக்கு செய்யாமல் மாறாக எங்கள் மீது அன்பு காட்டி உங்களுடைய இரக்க குணத்தை நீங்கள் எங்கள் மீது காட்டுகிறீர்களே என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு அந்த மிஷனரி சொல்லி இருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததே தான் நான் உங்கள் மத்தியிலே செயல்படுத்தி வருகிறேன் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனங்களே, நாம் அதே ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம், அதே வேதத்தை தான் நாம் நம்முடைய கைகளில் கொண்டிருக்கிறோம், அதே தேவனை ஆராதிக்கும்படியாக ஆலயத்திற்கு சொல்லுகிறோம், அதே கட்டளைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படி நம்முடைய கிறிஸ்தவ நடத்தையை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ நடத்தை மற்றவர்களை கோபப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது. மாறாக பிறர் மீது அன்பு வைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளதாக கொண்டு வருகிறதாக நம்முடைய கிறிஸ்தவ நடத்தை காணப்பட வேண்டும். அதேதான் பேதுரு இந்த பாடுகள் வழியாக, வேதனைகள் வழியாக கடந்து சென்று எந்த நிலையிலும் இனி என்ன செய்கிறது என்கிறதான கேள்விகளோடும், ஒருவேளை ஒரு சில விசுவாசிகள் இந்த பாடுகளுக்கு அப்புறமாக கொஞ்சம் இடறுகிறதான சூழ்நிலையிலே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இவர்களுக்கு இந்த பேதுரு ஊக்கப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அடுத்த பகுதியில கடந்து வரும்போது வசனம் 13-17 வரையிலும், நீங்கள் பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், வேதனைகளை அனுபவிக்கிறீர்கள், ஆனால் இந்த வேதனைகள் மத்தியிலே நீங்கள் எப்படி பிரதியுத்தரம் சொல்லுகிறது, எப்படி நீங்கள் அதை சமாளிப்பது, எப்படி நீங்கள் அதை கையாளுவது என்கிறதை பேதுரு இதில் சொல்லுகிறதை பாருங்கள். வசனம் 13 நீங்கள் நன்மை செய்து பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இப்போது பாடுபடுகிறவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய பாடுகள் நீதி நிமித்தமாக காணப்படுகிறது என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் யார்? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்படி பாக்கியவான்களாக இருக்கிறதான போது, அதாவது நீங்கள் நீதிமான்களாக இருந்து பாடுபடும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வசனம் 14 சொல்லுகிறது, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு கலங்க வேண்டாம். 15 வசனம், தேவனை உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அதே வசனத்தில் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், ஏன் இப்படி உங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று யாராவது கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானா நாம் கிறிஸ்தவர்களாக பாடுபடுகிறதான போது, நீதிமான்களாக பாடுபடும் போது, நம்முடைய விசுவாசத்திற்காக பாடுபடும் போது நம்முடைய பிரதியுத்தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். நாம் பயப்படக்கூடாது, அதை பார்த்து கலங்கக்கூடாது, மாறாக நம்முடைய இருதயங்களில் தேவனை பரிசுத்தம் பண்ண வேண்டும். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நம்முடைய விசுவாசத்தை பற்றி யாராவது கேட்டால் அவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்ன வசனம் 17, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சுத்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். 4வது அதிகாரத்தில் வருகிறதான போது வசனம் 13 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் தான் சந்தோஷப்படுங்கள். அப்ப நாம் நீதி நிமித்தமாக பாடுபடுகிறதான போது அதிலிருந்து விலகி போகாத படிக்கு, தேவனை தூசிக்காத படிக்கு, நம்முடைய விசுவாசத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாக நிற்கிறதான போது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை. தேவனை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனை பற்றி கேட்கிறவர்களுக்கு சரியான விதத்தில் நாம் பதில் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அதன் நிமித்தமாக நாம் சந்தோஷப்படுவோம். அதோடு கூட மாத்திரமல்ல, 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், உங்களாலே மகிமைப்படுவார். அப்ப நாம் நம்முடைய விசுவாசத்தில் வைராக்கியமாக நிற்கும் போது இந்த தேவன் நமக்குள்ளதாக தங்கியிருந்து அவர் நம் மூலமாக மகிமைப்படுகிறதான தேவனாக காணப்படுகிறார். எனவே பிரியமான தேவ ஜனங்களே, ஜனங்கள் உங்கள் மீது பழி சுமத்துகிறதான போது, அது உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் பாடுகளையும் போராட்டங்களையும் அனுபவிக்கிறதான போது என்ன செய்ய வேண்டும்? கலங்கி போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். நீங்கள் அதன் நிமித்தமாக சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் உங்கள் மீது இருக்கிறார், தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறது? வசனம் 18-22 வரையிலும் இந்த கிறிஸ்துவானவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி? வசனம் 18 சொல்லுகிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்.
அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எதற்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார்? அவர் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, பொல்லாங்கனை தோற்கடிக்கும்படியாக, தன்னுடைய வெற்றியை அவர் பறைசாற்றும்படியாக. இயேசு எந்த விதமான குற்றம் இல்லாதவராக அவர் பாடுபட்டவராக இருக்கிறார். எபிரேயர் 4:15 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அவர் வேதனைப்படுத்தப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே அறையப்பட்டவராகவும் காணப்படுகிறார். ஆனாலும் அந்த நிலையிலும் அந்த அன்பை மன்னிப்போடு கூட அவர் பகிர்ந்து கொண்டவராக காணப்படுகிறார். நம் கீழே உள்ள வசனங்களிலே வருகிறதான போது யோனாவை ஒரு உதாரணமாக பேதுரு இவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். வசனம் 19 சொல்லுகிறது பாருங்கள். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறது. இந்த வசனம் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறதான ஒரு வசனம்தான். ஆனாலும் பேதுரு ஒருவேளை இதை சொல்லி இருக்கிறதான போது சிலவிதமான வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவானவர் எங்கே போய் யாருக்கு பிரசங்கித்தார் என்றால், சில வேத வல்லுநர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து விழுந்ததான அந்த தூதர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து நீதியை, அவர் உயிர்த்தெழுதலின் வெற்றி அவர் கூறியிருக்கிறார். அல்லது அதோடு கூட விட்டுவிடாமல் ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்துடையதான உயிர்ப்பையும் வெற்றியையும் அவர் பறைசாற்றி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படியானாலும் வசனம் 20 நோவாவுடையதான காலகட்டத்திலே துன்மார்க்கத்திலே ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள், நீதிமான்களாக யாருமே இல்லை. நோவா தேவனுடைய கண்களில் அவன் தயவு பெற்றவனாக இருக்கிறான். நோவா தேவனுடையதான ரட்சிப்பையும் தேவன் இந்த தேசத்தை அழிக்க போகிறதுடைய விதத்தையும் பிரசங்கிக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. அவர்கள் எல்லாருமே அழிந்து போகிறவர்களாக இருக்கிறார். நோவா பிரசங்கித்தார், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைத்தார். ஆனால் துன்மார்க்கர்கள் அதை கேட்காமல் அதை விட்டு விட்டு அழிந்து போனவர்களாக காணப்பட்டார்கள். அவரை பரியாசம் செய்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டலடித்தார்கள். ஆனால் தேவன் நோவாவையும் அவனோடு கூட இருந்ததான ஜனங்களையும் தேவன் பாதுகாத்தவராக காணப்படுகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து மீட்பை குறித்து பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை, அவரை சிலுவையில் அறைகிறார்கள். ஆனால் அவர் 3வது நாளிலே வெற்றிகரமாக உயிர்த்து மரணத்தையும் பாதாளத்தையும் மேற்கொண்டவராக இருக்கிறார். இப்போது இந்த இயேசுவை பிரசங்கிக்கும்படியாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். எப்படி அவரை பிரசங்கிக்க முடியும்? நாம் நீதி உள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தமாக நீதியோடு வாழ்ந்து இந்த கிறிஸ்துவை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும். ஒரு தங்கத்தை புடமிடுகிறதான ஒரு மனிதனிடத்தில் ஒரு வாலிபன் போய் கேட்டான், நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக இந்த தங்கத்தை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், அது தீயினால் அடிபடுகிறது, அது மிகுந்த அடிகளுக்குள்ளதாகவும் அந்த தீக்குள்ளதாகவும் காணப்படுகிறதான போது அதிலே என்னுடைய முகத்தை பார்க்கிறது வரையிலும் அது தீயிலே அதை சுட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி, அதற்கு அப்புறமாக அதை எடுத்து எனக்கு எந்த பிரகாரமாக உருவாக்க வேண்டுமோ அந்த பிரகாரமாக நான் அதை உருவாக்குவேன். அதே போலதான் பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வெளிப்படுகிறவராக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிறதான போது இவன் ஏதோ ஒரு விதமான மனிதன் என்று சொல்லக்கூடாது, இவனுக்குள்ளதாக இயேசு இருக்கிறார் என்கிறதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறதான போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை அடைகிறவராகவும் காணப்படுகிறார். எனவே இந்த நாளில் இந்த 3வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ நடத்தை நம்முடைய வீடுகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்திற்குள்ளதான உறவுகளிலிருந்து, சபைக்குள்ளதான உறவு, நாம் பாடுகளை சந்திக்கின்றதான போது தேவன் மகிமைப்படுகிறவராக காணப்பட வேண்டும். நம்முடைய நடத்தை மூலமாக தேவன் பிரியப்படுகிறவராக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கிறிஸ்துவானவர் தான் நமக்கு முன் உதாரணமாக காணப்படுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ முதிர்ச்சி வீடுகளிலே ஆரம்பிக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ நடத்தை ஆசீர்வாதமானதாக காணப்பட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ நடத்தை பிறரை கிறிஸ்துவுக்குள்ளதாகவும் ரட்சிப்புக்குள்ளதாகவும் கொண்டு வருகிறதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ நடத்தை எப்படி காணப்படுகிறது? பிறரை கிறிஸ்துவுக்குள்ளதாக கொண்டு வருகிறதா, அல்லது நம்மையே சரியாக கிறிஸ்துவுக்குள்ளதாக வாழ விடாமல் இருக்கிறதா? பிறரை கிறிஸ்துவுக்குள்ளதாக கொண்டு வர வேண்டும், பரலோகம் மகிழ வேண்டும், கிறிஸ்துவானவர் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாகவும் எண்ணமாகவும் காணப்பட வேண்டும். எனவே அறிவான தேவ ஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய பலவிதமான பாடுகள், வேதனைகள் காணப்படலாம், போராட்டங்கள் காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார்.
நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலைநிற்கிறதான போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளையும் தாழ்ந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் பெருக செய்வாராக. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.